கர்த்தரின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலைகளிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியால் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 46வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். கர்த்தரின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் நம்முடைய தேவன் தேவர்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இதுதான் உண்மை. எல்லாவற்றை காட்டிலும் பெரிய தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாகி நாம் நிச்சயமாய் நம்முடைய தேவன் இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்குள்ளும் அவர் உயர்ந்திருக்க வேண்டும். இந்த பூமியிலே அவர் உயர்த்தப்பட வேண்டும். முழங்கால் யாவும் முடங்க வேண்டும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்ய வேண்டும். இதை தேவனும் விரும்புகிறார். இது நிச்சயமாய் ஒரு நாள் நடக்கும். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இது ஒரு நாள் நிச்சயம் நடக்கும், ஆனால் அது உன் வழியாக இப்பொழுதே நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆண்டவர் சொல்றார். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, நம்மை பார்த்துதான் தேவன் தம்முடைய விருப்பத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறார். ஜாதிகளுக்குள்ளே நாம் உயர்ந்திருக்க வேண்டும், பூமியிலே நாம் உயர்ந்திருக்க வேண்டும். இது ஒரு நாள் நிச்சயமாய் நடக்கும், ஆனால் இதற்கு நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் இதை செயல்படுத்த விரும்புகிறார். நம் மூலமாக நம்முடைய தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், ஆண்டவரே அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்க சர்வவல்லமை உள்ள தேவன், உண்மை ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருக்கவும் பூமியிலே உயர்ந்திருக்கவும் செய்ய ஒன்றுக்குமே உதவாத ஒரு பலனும் இல்லாத என்னை நீ பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறீரே, இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் நம்முடைய இருதயத்தின் ஏக்கமாகவும் கேள்வியாகவும் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி ஒரு ஏக்கம், ஒரு கேள்வி நமக்குள்ள வந்துட்டுனா ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நாம் செயல்படுத்துவோம். அப்படி நாம் செயல்படுத்தும் பொழுது நம்மை கொண்டு தேவன் தம்மை வெளிப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட தாவீதை தேவன் தேர்ந்தெடுத்து அவனிலே தேவன் மகிமைப்பட்டார். ஜாதிகளுக்குள்ளே பூமியிலே தாவீதின் தேவனாக, இஸ்ரவேலின் தேவனாக அவர் மகிமைப்பட்டார். தன் சகோதரனுக்கு பயந்து வீட்டை விட்டே ஓடி சென்றவன் தான் யாக்கோபு. அவனை பின் நாட்களிலே இஸ்ரவேலாய் மாற்றி இன்று வரைக்கும் இஸ்ரவேலின் தேவனாக நம்முடைய தேவன் மகிமைப்படுகிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில எதற்குமே உதவாமல் ஒரு பலனும் இல்லாமல் இந்த உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒன்றுக்கும் பயனில்லாம இருக்கிற நம்மையும் நம்முடைய தேவனால் இப்படி பயன்படுத்த முடியும். நம்முடைய தேவனால் நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்பட முடியும். நம் நிமித்தம் அவர் ஜாதிகளுக்குள்ளும் பூமியிலும் உயர்ந்திருக்க முடியும். அவர் அதற்கு வல்லமை உள்ளவர். ஆனால் அதற்கு நீ எனக்கு தேவன் ஆண்டவர் சொல்றார். இதை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம், ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்கிற அந்த உணர்வோடு கூட, ஆண்டவரே நான் இந்த அனுபவத்திற்குள்ளே என்னிலே உண்மை மகிமைப்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவர்களாக நாம் வாஞ்சியோடு கேட்கும் பொழுது அதற்கு தேவன் காண்பித்து தருகிற பதில்தான் இந்த வசனத்தின் துவக்கம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். தேவர்களாக நம்மிடத்தில் நம்முடைய தேவன் எதிர்பார்க்கிறது, தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நம்முடைய தேவனை அறிந்து கொள்ளுகிறவர்களா இருக்கணும். எப்படி தெரியுமா? அவர் ஒருவரே தேவன் என்று அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள்னா நமக்கு மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரமான இடத்தில் அல்ல, தேவ சமூகத்திலிருந்து தேவன் தம்மை அறிந்து கொள்ளும்படியாக நமக்கு அவர் எழுதி கொடுத்த இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் வாசித்து தியானித்து தேவனுடைய ஆவியானவர் இதற்குள் இருக்கிற சத்தியத்தை நமக்கு தெரியப்படுத்தும்படியால் அவரிடத்திலே நாம் உண்மையால் முழு இருதயத்தோடு வேண்டினோமேயானால் தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார். அவரை நாம் அறிந்து கொள்ளும்படியாக செய்வார். அவர் ஒருவரை சர்வ வல்லமை உள்ளவர் என்றும் சகலத்தையும் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் என்றும் அவருடைய வல்லமை குறித்தும் அவரை குறித்தும் அவருடைய அன்பை குறித்தும் தேவர்களாக நாம் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார். அப்படி தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்முடைய தேவன் ஒருவரே தேவன் என்று அவரை குறித்து அறிந்து கொள்ளுகிற தேவ பிள்ளைகளின் முகம்
அது ஒரு நாள் பிரகாசிக்கும். அவரை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள எப்பொழுதும் மோசே மலையின் மேல் ஏறி இறங்கின அனுபவத்தின்படி அல்ல, ஒரு நாள் அவன் முகம் பிரகாசித்தது போல, அவன் அவரை அறிந்து கொள்ள அவன் முகம் பிரகாசித்தது போல தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனை அறிந்து கொள்ள நம்முடைய முகம் ஒரு நாள் பிரகாசிக்கும். அதை கண்டு மற்ற ஜனங்கள், மோசையை கண்டு மற்ற ஜனங்கள் பயந்து நடுங்கினது போல, அவனிடத்திலிருந்து தேவ பிரமாணங்கள் வெளிப்படும் பொழுது எதிர்பேசாமல் அதை ஏற்றுக்கொண்டது போல தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். உனக்கு முன்பாக ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி ஆணையிட்ட நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில தம்மை வெளிப்படுத்தி தேவர்களாக நாம் அவருடையவர்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியார் நம்மிலே நம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவ ஜனமே, தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நம்முடைய தேவனை அறிந்து கொள். அப்பொழுது நிச்சயமாய் நம்மை கொண்டு நம்முடைய தேவன் ஜாதிகளுக்குள்ளே உயர்த்திருப்பதும் பூமியிலே உயர்ந்திருப்பதும் அதிக நிச்சயம். நம்மை உயர்த்தி நம்மில நம்முடைய தேவன் மகிமைப்படுவதும் அதிக நிச்சயம். சர்வவல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவனாய் இந்த உலகத்திற்கு முன்பதாக தம்மை வெளிப்படுத்தி அவருடைய அன்பின் அடையாளமாய் தேவர்களாகிய நம்மை மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக நிறுத்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாக நாம் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தாவே வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வாதம் வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் கரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய